அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியில் இல்லை அப்படின்னாலும் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா ராவணா யூடியூப் சேனலில் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஏகலைவன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த பத்திரிகை துறையில் இருந்துட்டு இருக்காரு. பல விஷயங்கள் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காரு. சீமானும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் இல்லாத இடத்துல கூட தமிழ் தேசிய சிந்தனையும் தமிழ் தேசிய பதில்களையும் கொடுக்கக்கூடிய ஏகலைவன் திடீரென 5 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இனிமேல் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளராக நான் இருக்க போவதில்லை அப்படின்னும் நேரில் பார்த்தா கை குலுக்கிக்கலாம், ஆனால் கட்சியுடைய நிலைப்பாட்டிலிருந்து நான் கொஞ்சம் தள்ளி நிற்க போகிறேன் அப்படின்னு பகீரென ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். இது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு பின்னணியில் சவுக்கு சங்கர் இருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு மக்களும், இன்னொரு பக்கம் சீமானவர்கள் ஏகலைவனை கடுமையாக திட்டாரு அப்படின்னு ஒரு பக்கமும் இரண்டு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா எழுந்துட்டு இருந்துச்சு. இதற்கு உண்மையிலேயே என்ன காரணம் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியாமல் தான் இருக்குது. ஆனால் நான் சீமான் அவர்கள் நிர்வாகிகள் இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு இது ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம் அப்படின்னும், ஒரு ஆதரவாளரையும் ஒரு நிர்வாகியை கூட நம்ம எழுதக்கூடாது, இதனால ஏகலைவன் இடத்துல நான் நேரடியாகவே பேச போகிறேன் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் அதிகமாக ஷேர் செய்யப்படணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு இது ஒரு பெரிய புள்ளியாக அமைந்த ஒரு காரணத்தினால ஏகலைவன் எப்படியாக இருந்தாலும் மீண்டும் கட்சியில் இணைவார் அப்படின்ற ஒரு தகவல் அனைவரிடத்துலையும் போய் சேரணும் அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ் தேசிய ஊடகங்களும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட்சியில் ஏகப்பட்ட விஷயங்கள் முரண்பாடாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக கட்சியிலிருந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சி மேலே விமர்சிக்கிறதுக்கு நாள்தோறும் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னாக கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் ஏகலைவனை எப்படியாவது கட்சியுள்ள மீண்டும் இணைய வைப்பா அப்படின்னு சீமான் அவர்கள் நிர்வாகிகள் இடத்துல சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.